மாவட்டங்களில் நெல் கொள்முதல் பணிகள் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, வேளாண் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ஆகியோருடன் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். மேலும் காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் இந்த ஆலோசனையில் 5 டெல்டா மாவட்ட ஆட்சியர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். சேமிப்பு கூடம் நெல் கொள்முதல் பணிகள் தொடர்பாக ஆழ்வார்பேட்டை முகாம் அலுவலகத்தில் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம். இந்த ஆலோசனை கூட்டத்தின் முக்கிய அம்சங்கள் என்ன? முழு விவரம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவருடைய முகாம் அலுவலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக தஞ்சை, திருவாரூர், நாகை, கடலூர் என 5 டெல்டா மாவட்டங்களைச் சேர்ந்த ஆட்சித் தலைவர்களுடன் நெல் கொள்முதல் சேமிப்பு கிடங்கு தொடர்பான ஆலோசனையில் மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட இருக்கின்றன. குறிப்பாக அனைத்து நெல் கொள்முதல் நிலையங்களும் பாதுகாப்பாக இருக்கிறதா, அதே போல தற்போது சீராக அனைவருக்கும் தண்ணீர் குறிப்பாக டெல்டா மாவட்டத்தில் மகசூல் அதிகப்படுத்தி இருக்கிறது. எனவே கொண்டு வரும் நெற்களை இருக்கக்கூடிய நெல் கொள்முதல் நிலையங்களில் பாதுகாப்பாக வைக்கக்கூடிய நடவடிக்கை எந்த அளவுக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது பல்வேறு விஷயங்கள் முதலமைச்சர்கள் கேட்டு வருகிறார். அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் நெற்கள், அதாவது கொண்டு வரும், அதாவது டிஎன்சி கொண்டு வரப்படும் நெல்கள் நடைபெறுவதாக குற்றம் சாட்டு வருகிறது. அதே போல எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது, அதே போல உடனுக்குடன், அதாவது இந்த காத்திருப்பு என்ற ஒரு வார்த்தை தொடர்ச்சியாக நடைபெற்று வரும். ஒரு நெல்லை இன்று கொண்டு வந்தால் அதை நாளை தான் விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு காத்திருப்பு இல்லாமல் விவசாயிகளுடைய நெல்லை தொடர்ச்சியாக கொள்முதல் செய்து கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் முதலமைச்சர் அவர்கள் அறிவுரை வழங்குகிறார். அது மட்டுமல்ல, தொடர் கண்காணிப்பில் மாவட்ட ஆட்சியர்கள் இருக்க வேண்டும் என்றும், இந்த 5 மாவட்டங்களிலும் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்டோர் நெல் கொள்முதல் நிலையங்கள் இருக்கிறது. எனவே இந்த 5000க்கும் மேற்பட்டோர் நெல் கொள்முதல் நிலையங்களில் பாதுகாக்கப்பட்ட இடங்களாக அனைத்து இடங்களும் நெல்லை பாதுகாக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் விவசாயிகளுக்கு உடனே அதாவது உடனுக்குடன் அவர்களுடைய நெல்லை பெற்றுக்கொண்டு பணத்தை தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் தற்போது இந்த ஆலோசனை கூட்டமானது இந்த 5 டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவருடன் முதலமைச்சர்கள் காணொலி காட்சி வாயிலாக நடத்தி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.